வணக்கம் வீவர்ஸ். உடல் சூட்டை குறைக்கும் வயிற்றுக்கு இதமான பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த பதிவில் பார்ப்போம். மகாபோஜனா பச்சை பயிறு எடுத்துக்கணும். வெறும் வாணலியில் பயறை சேர்த்து வறுக்கணும். மிதமான தீயில் வறுக்கணும். பயறு நிறம் மாறும் வரை வறுக்க வேண்டும். கருக விடக்கூடாது. குக்கரில் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட வேண்டும். பயறு எடுத்து குக்கரில் சேர்த்து மூடி போட்டு 6 விசில் வரும் வரை விட வேண்டும். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து தண்ணீர் சேர்த்து ஊறவிடவும். பின் புளி கரைத்து வடிகட்டி புளி தண்ணி எடுக்கவும். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளவும். வாணலியில் நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி விடவும். கடுகு சேர்த்து பொரிய விடவும். பின் பூண்டு சேர்த்து வதக்கவும். பொன்னிறமானதும் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கவும். வெங்காயம் 3/4 பதம் வெந்ததும் தக்காளி சேர்த்து வதக்கவும். புளி தண்ணீரில் 2½ ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கவும். கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்க்கவும். கலந்து விட்டு வாணலியில் சேர்க்கவும். காய்கள் வேகும் வரை கொதிக்க விடவும். ஒரு ஸ்பூன் கசகசா, 1½ ஸ்பூன் சோம்பு, 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கொள்ளவும். அனைத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விழுதாக அரைக்கவும். அதை குழம்பில் விட்டு கலக்கவும். பின் பச்சை பயிறு சேர்த்து குழம்பை 5 நிமிடம் கொதிக்க விடவும். வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.